உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு இடைக்கால தடையானது விதிக்கப்பட்டிருக்கும் அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. மதுரை தூத்துக்குடி இடையிலான சுங்கச்சாவடிகளில் கட்டணம் வசூலிக்க தடை விதித்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்தின் மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், விரிவான விவரங்கள் என்ன? மதுரை தூத்துக்குடி இடையிலான சுங்கச்சாவடிகளில் கட்டணம் வசூலிக்க தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்தின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு நீதிபதிகள் சி கே மிஸ்ரா, மன்மோகன் அமர்வில் விசாரணை கொண்டது. அப்பொழுது உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவுக்கு நீதிபதிகள் இடைக்கால தடை விதித்தனர். மேலும் மனு தொடர்பாக எதிர்மனுதாரர்கள் பதிலளிக்கும்படியும் நீதிபதிகள் நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டிருக்கிறார்கள். வழக்கு மீதான விசாரணையின் பொழுது எதிர்மனுதாரர்கள் தரப்பு வாதத்தை பொறுத்தவரை நெடுஞ்சாலையை பராமரிக்கவே இல்லை. அந்த வகையில் தான் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை சுங்க கட்டணம் வசூலிக்க தடை விதித்ததாகவும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்த சாலை உபயோகிப்பவர்கள் கட்டணம் செலுத்தியும் போதிய வசதிகள் இன்றி சிரமத்திற்கு ஆளாவதாகவும் இதனை கருத்தில் கொண்டுதான் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தடை விதித்ததாகவும் எதிர்மனுதாரர்கள் சார்பில் வாதிடப்பட்டது. இதனையடுத்து எதிர்மனுதாரர்கள் முறைப்படி பதிலளிக்கும் வகையில் நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை ஒத்திவைத்தனர். வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருக்கும் நிலையில் விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.